நான் ரேகா பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பயத்தை பற்றி பேசுவோம். பயங்கிறது மனிதனுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு இமோஷன். சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் இதை ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு இமோஷன்னு சொல்லுது. ஏதோ ஒரு அபகடங்களை வராமல் தடுக்கிறதுக்கு, இல்லை நாம் எங்கேயாவது ஒரு அபகடத்தில் போய் மாட்டி இருந்தால் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு சர்வைவல் மெக்கானிசம் இது. நம்மளுக்கு தெரியாத ஆளுங்க கூட, தெரியாத ஸ்தலங்களில், தெரியாத விஷயங்களில், எல்லா இடத்துலையும், ஈவன் பழக்கப்பட்ட விஷயமா இருந்தால் கூட எல்லா இடத்துலையும் யோசித்து செய், ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் இது நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் இது நிரந்தரமாக நம்மளுக்குள்ள வேலை செய்யும்போது, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு லட்சியத்துக்கு போக விடாமல் இது நம்மளை தடுக்கும்போது, நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியலை, நம்மளால் சாட்டிஸ்ஃபைடாக எதுக்கும் நம்மளுக்கு நிம்மதி இல்லை, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்மளோட பயம் அஃபெக்ட் ஆகுது, நம்மளுக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, நாம் எது கேட்டாலும் நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது, நம்மளுக்கு நிறைய டவுட் வருது, அப்புறம் நம்மளோட தூக்கத்தை அஃபெக்ட் ஆகுது. இந்த பயம் வரும்போதே நம்மளோட பாடியில் நிறைய சேஞ்சஸ் வருது, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வருது. ஆனால் இது நிரந்தரமாக வரும்போது நம்மளுடைய ஹெல்த்தை, இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை இது அஃபெக்ட் ஆகும். இப்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நாம் எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் எடுக்க தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி இதை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கணும்னா, நாம் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இந்த பயம் நம்மளுக்கு இருக்கா, இருந்தால் அதை அக்னாலேஜ் பண்ணணும், அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது ரொம்ப வருஷமாக நாம் ஒரு வேலையில் இருக்குதா இருந்தால், வேலை மாறணும்னு நாம் யோசிக்குது, ஆனால் அதுக்கு தேவையான எந்த ஸ்டெப்ஸும் நாம் எடுக்கிறது இல்லை. சும்மா யோசிச்சுட்டே இருக்குது. ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், நாம் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிது. 2-3 இயர்ஸாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு தேவையான எந்த ஸ்டெப்பும் நாம் எடுக்கலைன்னா, ஒரு நிமிஷம் நிதானமாக எங்கேயாவது உட்காந்து யோசிங்க. நான் ஏன் அதுக்கு தேவையான ஸ்டெப் எடுக்கலை, ஏதோ லேசியாக இருக்கா, இல்லை எதா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுதா, எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த பயம் இருக்கும். பணம், பிஸ்னஸுக்கு தேவையான பணம் எப்படி வரும், இந்த பிஸ்னஸ் நல்லா ஓடுமா, இந்த மாதிரி நிறைய பயங்கள் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த பயம் வரும்போது முதல்ல நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸை நல்லா படிங்க. பிஸ்னஸுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அதை நல்லா படிங்க. எந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி அட்வர்டைஸ் பண்ணலாம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு இந்த ஒரு பயம் ஓரளவுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதையும் மீறி இது நம்மளை முன்னேற்றத்துக்கு போகவே விடாமல் தடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பை நாம் எடுக்கிறது தான் பெட்டர். அப்போ தான் நம்மளோட அந்த லட்சியத்தை நம்மளால் சாதிக்க முடியும். இதே மாதிரி தான் ஒரு வேலையாக இருக்கலாம். நாம் அதில் நம்மளுக்கு தேவையான சேலரி இல்லை, எவ்வளவோ ஒர்க் பண்ணியும் அப்ரிசியேஷன் இல்லை, ரெக்கக்னைசேஷன் இல்லை, அதை மாறணும்னு நாம் யோசிக்கும்போது அது பண்ணாமையே இருக்குது. எது நம்மளை தடுக்குது? நம்மளுக்கு ஒரு கனவு இருந்து அந்த கனவை சாதிக்க முடியாமல் இருக்கிற அந்த ஒரு நிலைமைக்கு எது நம்மளை கொண்டு வந்து சேர்க்குது? அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கிராஜுவலாக நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பயமாக இருந்தால் சின்ன ஸ்டெப் எடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தைரியமாக நாம் பிறக்கும்போதே அவ்வளவோ தைரியமாக எல்லாம் பிறந்து வரலை. இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணும்போது தான் நாம் ஒரு தைரியமான ஆளாக மாறுது. அதனால் எந்த பயமாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எல்லா மனிதனுக்கும் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இருக்கிறத வச்சுட்டு நாம் அதை ஓவர் கம் பண்ணுது. நாம் இப்போ வாழ்க்கையில் ஃபிசிக்கலாக கூட டிசபிள்டாக இருக்கிற நிறைய பேரை பார்க்குது. ஆனால் அவங்க அந்த ஒரு பிரச்சனையால், அவங்க அந்த ஒரு ப்ராப்ளத்தினால அப்படியே உட்காருது இல்லை. அதை அவங்களுக்கு என்ன இருக்குதோ, ஒரு கால் இல்லையானா அந்த மற்ற காலை வச்சு, இல்லை கையை வச்சு, உடம்போட மற்ற பார்ட்டை வச்சு அவங்க அதை ஓவர் கம் பண்ணுது. இதே மாதிரி தான் இந்த பயமும். பயத்தை ஆக்சுவலாக நம்மளால் அப்படியே அழிக்க முடியாது, நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணத்தான் முடியும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்து மேலே பயம் இருக்கும், ஹைட்ஸை
உங்களுக்கு பயமாக இருந்தால் அந்த ஃபோபியாஸ்னு சொல்லும் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு பயம் இருந்தால் சின்ன சின்ன ஸ்டெப்பை எடுத்து அதை ஓவர் கம் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போங்க, அதுக்கப்புறம் 3rd ஃப்ளோருக்கு போங்க, அதுக்கப்புறம் 5th ஃப்ளோருக்கு போங்க. இந்த மாதிரி ஃப்ளைட்ஸில் ஏறுறதுக்கு கூட நிறைய பயம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபோபியாஸ் இருக்குது. அப்போது ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பையும் எடுத்துகிட்டு தேவையாக இருந்தால் அதை சின்ன வகையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ ஒரு யூடியூப் சேனலாக கூட இருக்கலாம். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் நிறைய நாளாக யோசிச்சுட்ருக்கு. ஆனால் இது ரொம்ப சிம்பிள் இல்லை. யாருக்கு வேணால் எந்த இடத்துல இருந்து வேணால் ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணலை? கண்டிப்பாக உங்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், கிராஃப்ட் நல்லா தெரியும், இல்லை குக்கிங் நல்லா தெரியும், இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா கார்டனிங் பண்ணுது, இன்டீரியர் டெக்கோ பண்ணுது, ஏதோ ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிது, ஆனால் உங்களால் முடியலைன்னா அதை யோசிங்க, அதை அக்னாலேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன வகையில் அதை வெளிப்பட வைக்குங்க. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? ஆளுங்களை பார்க்கும்போது பயம் இருக்கா? இல்லை ஆளுங்க உங்களை கிண்டல் பண்ணுவேன்னு பயம் இருக்கா? எந்த பயம் இருக்கோ அதை சின்ன அளவில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளால் அது ஓவர் கம் பண்ண முடியும். இப்போது இன்றைக்கி நவராத்திரியோட 3வது நாள். நாம் மா சந்திரகண்டாவை இன்றைக்கி நாம் பூஜை பண்ணுது. இப்போ அம்மாவை பூஜை பண்ணும்போது உங்களோட எல்லா பயத்தையும் அம்மாவுக்கு சரண்டர் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வாங்க. இந்த ஒரு நவராத்திரி பீரியட் உங்களோட எல்லா பயத்தையும் ஓவர் கம் பண்ணி வாழ்க்கையில் பெரிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வர்றது, பெரிய லட்சியங்கள் சாதிக்கிறதுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணட்டும். மாவோட பிளெஸ்ஸிங் இருக்கட்டும். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.